இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நாம என்ன செய்யலாம்? ஏன்னா ஆல்ரெடி வந்து குரூப் 4 அட்டெண்ட் பண்ணி எல்லாமே ரொம்ப அப்செட்டா இருப்போம். எல்லாத்தையுமே நியூஸு, யூடியூப் சேனல் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா நெகட்டிவ், அதாவது இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி தான் எல்லா யூடியூப் சேனலும் வந்து கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து எல்லாத்தையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது சும்மா சொல்லி தரதோடு இல்லாம எல்லா யூடியூப் சேனலுமே டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கண்டனத்த சொல்லியிருக்காங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மலாம் சொல்றதுனால அவைங்க வந்து சேஞ்ச் ஆயிருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. குரூப் 1 விட குரூப் 4 வந்து கஷ்டமா இருக்கிற காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நெறைய பேர் வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்றது தான் வந்து. ஏன்னா, அந்த அளவுக்கு அதனோட தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா, எக்ஸாம்ல பாஸ் ஆனாவே வேலை. இப்போ குரூப் 1க்கு அடுத்து நம்ம மெயின்ஸ் எழுதணும். குரூப் 2க்கும் வந்து பிரிலிமினரி பாஸ் ஆகி மெயின்ஸுக்கு போகணும். ஆனா குரூப் 4ங்கிறது வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு வேலை கிடைக்கும்போது, கண்டிப்பா அதோட டஃப்னஸ்ங்கிறது கண்டிப்பா அது இருக்கத்தான் செய்யும். அது எல்லாத்துக்குமே ஒரே மாரி தான். இங்கிலீஷும் கிடையாது, தமிழ். எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஒரே மாரி. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாரி கொஸ்டின்ஸ் தான் அதில எடுத்திருக்காங்க. தமிழுக்கு கஷ்டங்கும்போது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸுக்கும் குரூப் 4 கஷ்டம் தான். ஆனா குரூப் 2ல வேணா பார்சியாலிட்டி நடக்குது. ஆனா என்ன நம்ம சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சி மாறுவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அதனால நம்ம இத விட்டுட்டு போயிட முடியுமா அப்படின்னா, முடியாது. ஏன்னா நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் வேற எதுவும் இல்ல. நெறைய பேர் இதிலேயே உட்காந்து 2 ஆர் 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இதுக்கே எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காங்க. 2 ஆர் 3 இயர்ஸா டிஎன்பிஎஸ்சிக்கே படிச்சு எஃபெக்ட் போட்டுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவைங்கலாம் திடீர்னு இந்த ஒரே ஒரு எக்ஸாம பார்த்துட்டு பின்னாடி போக முடியாது. ஸோ அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இப்ப குடுத்துருக்கிற நம்ம மாடலா வச்சுக்கோணும். எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அத நம்மளுக்கு வந்து ஒண்ணு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாதங்காட்டி தான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து சஃபர் ஆயிட்டோம். இப்படித்தான் இவன் கேட்டிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் மாரி படிச்சு மேல வரக்க வேற யாருமே இல்ல. இருந்தாலும் இவிங்க முதலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு சஃபர் ஆயிருக்காது. இவிங்க எந்த சோர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனுமே குடுக்காம 10த் 10வது தகுதின்னு குடுத்துட்டு, ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல்லா வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆனா குரூப் 2வும் இதே மாரி டஃப்னஸ்ஸா இருக்குமா அப்படின்னு கேட்டா, தெரியல. மேபி இருக்கலாம். இல்லாமயும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து பிரிலிமினரிஸ், அது போக மெயின்ஸும் எழுதணும். அதனால இந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா குரூப் 1லயும் கூட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு டைம் பத்தல. எல்லாம் ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்டா வச்சுட்டாங்க. அத திங்க் பண்ணி ஆன்ஸர் பண்ணி ஃபுல்லா வாசிச்சு பார்க்கறக்கு நம்மளுக்கு டைம் இல்ல. அதுதான் வந்து குரூப் 1ல வந்து இதா இருந்துச்சு. ஆனா வந்து குரூப் 4ல பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டினே புரியல. தமிழ் கொஸ்டின்னா, அது தமிழ் வார்த்தைக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும். அப்புறம் தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கு. தமிழுக்கு மீனிங் தெரிஞ்சு, அத ஒரு தமிழ் வார்த்தையில நீ மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, நீ கண்டிப்பா தமிழ்ல புலவரா இருந்தா தான் அது முடியும் அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இத வந்து நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆ அது நடந்தது நடந்து முடிஞ்சுச்சு. நடந்தத இனி நம்மனால மாத்துறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம். இனி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மாடலா வச்சு, எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே, அடுத்ததுக்கு எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா, இப்போ குரூப் 2 வந்து நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அதுக்கப்புறம் நாம குரூப் 2க்கு யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. எழுதலாமா? வேண்டாமா? அப்படின்னாலும் சஃபர் ஆகாதீங்க. கண்டிப்பா வந்து இப்போ எழுதுங்க. அதுவும் இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நம்புவோம். ஆனா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து தயாரா இருப்போம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கலாம். இந்த குரூப் 4ல வந்து எனக்கு தெரிஞ்சு போன குரூப் 4லலாம் எல்லா பேரும் நல்லா படிச்சீங்களா 90 எபோவ் 90 எபோவ்னுலாம் சொன்னாங்க. ஆனா இந்த குரூப் 4ல எப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தான் போன தாட்டி 90 எபோவ் வாங்குனீங்களே வந்து இந்த தாட்டி வந்து 70 பிளஸ் அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பா ஏன்னா நல்லா படிச்ச ஸ்டூடண்ட்ஸுகளே இருந்த ஸ்டூடண்ட்ஸே இப்போ 70 பிளஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கட் ஆஃப் கம்மியாகும். அதுக்கு தகுந்த மாரி எடுப்பாங்க. நம்ம வந்து இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு சொன்னா, அத கேட்டு அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ற டிஎன்பிசி கிடையாது. அதனால வந்து அடுத்து எப்படி நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஷெட்யூல் எப்படி போலாம்? அடுத்தது என்னெல்லாம்
எந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படிக்கலாம், அதாவது கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். இனி புக்கு மட்டுமே நம்ம பேஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக குரூப் 2னாவே ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆத்தரோட புக்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ இனி வர குரூப் 2க்கு வந்து எப்படி படிக்கலாம், சில பேர் சொல்கிறாங்க தமிழை விட்டுட்டு ஜென்ரல் இங்கிலீஷுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாசத்துல ஜென்ரல் இங்கிலீஷில் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ஜென்ரல் இங்கிலீஷில் படித்து அதை தமிழில் பெற மார்க்கை வர 80 90 மார்க் நம்ம பெறுவோமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். இதுதான் ட்ரையலாக போயிடுச்சு. அடுத்து குரூப் 2லேயும் போய் நம்ம ட்ரையல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த குரூப் 2 விட்டுருங்க. இந்த குரூப் 2லேயும் வந்து நம்மளுக்கு மார்க் கம்மியாகுது. அதுலேயும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தண்டிக்கப்படுறதுக்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தண்டிக்கப்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் கொஸ்டின் ஸ்டாண்டர்டுமே போட்டு வச்சு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷுக்கு மாறிடலாம். ஏன்னா தமிழில் இத்தனை புக்கை படித்து நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடிகிற நம்மளால் இங்கிலீஷில் 6th-லேருந்து 10th வரைக்கும் தானே ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் வந்து இந்த குரூப் 2வை விட்டுருவோம். அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா ட்ரையல் பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இதில் முடிஞ்சவங்க ஒருவேளை சஃபர் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. நான் ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். எப்படியெல்லாம் படிக்கலாம், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலாம், என்னென்ன புக்கு லிஸ்ட்டு படித்து எது எதெல்லாம் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபோக வீடியோஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி போடுறேன். எல்லா மெட்டீரியல்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நான் போடுவேன். அந்த மாதிரி வீடியோஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எதெல்லாம் தவறு நடந்துச்சோ, எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். பட் வந்து டிஎன்பிஎஸ்சி அதையுமே நீங்கள் என்ன ரெக்டிஃபை பண்ணாலும் நாங்கள் பாஸ் பண்ண விடமாட்டோங்கிற மைண்டில் இருந்தாங்கன்னா ஓகே. நான் ஈவினிங் இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்து அடுத்த குரூப் 2க்கு வந்து எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், அடுத்து ஒரு ஷெடியூலாக போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.